சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1-2 வசனங்களை முதலாவது நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நம்ம எல்லாரும் வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அல்லேலூயா. அக்காலங்களில் எலிசா தீர்க்கதரிசிகள் இருந்த காலங்களில், அதே போல சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்த காலங்களிலும் சரி, அநேக தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே காண்கிறோம். இந்த தீர்க்க தரிசன புத்திரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இன்றைய காலத்தில் நம்ம வேதாகம கல்லூரியில் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு அடுத்த தலைமுறை ஊழியத்திற்கு இவர்கள் போய் வேதாகம கல்லூரியில் படிக்கிறாங்க இல்லையா, அதே போலவே தீர்க்க தரிசன ஊழியத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அன்றைக்கு வேதாகம கல்லூரியை போல நடத்தப்பட்டது. தீர்க்கதரிசிகள் நடத்தினாங்க. அவர்களிடத்தில் இவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து படிப்பாங்க, கர்த்தருடைய சித்தத்தை குறித்து படிப்பாங்க. அவர்களை பல இடங்களுக்கு அனுப்பி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு இந்த தீர்க்கதரிசிகள் அனுப்புவாங்க. அவர்களை குறித்து தான் தீர்க்க தரிசன புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலங்களில் எலிசாவின் நாட்களிலே இப்படி தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருந்ததான ஒருவனுடைய மனைவி, அவள் எலிசா தீர்க்கதரிசனத்தில் போய் அவள் சொல்லுகிறாள், உமது அடியானாகிய ஸ்தோத்திரம் ஊழியக்காரன், அவனும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவன், அவன் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவன், ஆண்டவருக்கு பயந்து தான் நடந்தான், எந்த பாவமும் செய்யலை. ஆனால் கடன் வாங்கி வைத்து விட்டு என்ன பண்ணிட்டான், இறந்து போனான். இப்பொழுது எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் அடிமையாக்கி கொள்ள வந்திருக்கிறான். அவைகளை என் பிள்ளைகளை கொண்டு போய் ஒன்று அடிமையாக தன் வீட்டில் வைத்து வேலை வாங்குவான், இல்லாவிட்டால் சந்தைகளில் கொண்டு போய் விற்று விடுவாங்க. அந்த பணத்துக்காக இந்த பிள்ளைகளை அடிமையாக விற்றுவாங்க என்று அவள் சொல்லுகிறாள். அப்போ எலிசா கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயாவா. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. இன்றைக்கு நாமும் அநேகர் பல தேவைகளில் இருக்கிறோம். பல தேவைகள் உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். இந்த சகோதரி கடனில் இருந்தது போல ஒருவேளை நம்ம கடனில் இருக்கலாம். இல்லை கடன் இல்லை, நான் கடன் இல்லாமல் இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன், சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, ஸ்தோத்திரம், பல தேவைகள் உள்ளவர்களாக இருக்கிறோம், சமாதானம், மகிழ்ச்சி, விடுதலை, சில தேவைகள் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு வேதம் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு வார்த்தை, உன் வீட்டில் இல்ல உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உன் கடனை அடைப்பதற்கும் உன்னை பெருக செய்வதற்கும் உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இப்போ நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் அற்புதம் செய்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் தேவையில்லையே. ஏனென்றால் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை உள்ளவர். அவருக்கு எதுவும் தேவை கிடையாது. ஆமா தானே? அவருக்கு எதுவும் தேவையில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கும் போது கர்த்தர் ஏதாகிலும் ஒன்றிலிருந்து உண்டாக்கினாரா என்றால் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒன்றும் இல்லாமையிலிருந்து இந்த உலகங்களை தேவன் உண்டாக்கினார். இல்லாதவைகளை இருக்கிறவை போல என்ன செய்கிறாரா? அழைக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நம்ம சரியா விளங்கிக் கொள்ளணும், சத்தியத்தை சரியா அறியணும். இங்கே என்ன கேட்கிறார்? உன்னிடத்தில் என்ன
இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உலகங்களை உண்டாக்கும் போது ஒன்றும் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு அற்புதம் செய்வதற்கு, மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் கர்த்தர் என்ன கேட்கிறார்? உன்னிடத்தில் என்ன இருக்கு? நான் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய விருப்பம். தேவனுடைய பங்கு பெரிதாக இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பது தான் என்னுடைய பிரியம். ஆனால் என் பங்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? தேவனுடைய பங்கு எப்பொழுதுமே 90% இருக்கிறது. 90% தேவனுடைய பங்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் மனிதனிடத்தில் ஒரு 10% உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு வேதம், நான் காண்பிக்கிற சில காரியங்களை மட்டும் கவனிங்க. வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தா தேவன் இலவசமாய் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த இலவசமாய் கொடுக்கிறது எதுவாக இருக்கிறது தெரியுமா? 100% இலவசமாய் கொடுக்கிறது உங்களாலும் என்னாலும் செய்யவே முடியாது என்ற காரியங்கள் உண்டானால் கர்த்தர் 100% இலவசமாய் கொடுக்கிறார். அல்லேலூயாவா. நம்மால் செய்யவே முடியாது, இந்த காரியத்தை என்னால் செய்யவே முடியாது என்றால் கர்த்தர் 100% நமக்கு இலவசமாய் கொடுக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகங்களை நம்மால் உண்டாக்க முடியுமா என்றால் இல்லை, நம்மால் உண்டாக்க முடியாது. அவர் அதை வார்த்தையினால உண்டாக்கினார். அதே போல நம்ம எல்லாருடைய மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஆண்டவர் கொடுத்தார், தேவன் சிந்தினார். இதை நம்மால செய்ய முடியுமா என்றால் இல்லை, அதை தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமாதானே? அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த சிலுவையினால் உண்டான ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபையினால தருகிறார். இந்த கிருபை தான் தாராளமாக கொடுக்குது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறேன். ஆமென். இப்போ எபேசியர் 2:8 அதை மட்டும் ஒரே ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 2:8. நல்லா கவனிங்க. முதல் வார்த்தை என்ன வருகிறது? எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே. சத்தமா சொல்லுங்களேன். என்னது? எவைகளினாலே? கிருபைன்னு என்னது? ஸ்தோத்திரம். தகுதியே இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற ஈவு, சும்மா கொடுக்கிறது இல்லையா? கிருபை கொடுக்குது, தாராளமாக கொடுக்குது. ஆனா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லலை. ஆமா தானே? எப்படி சொல்லலை? கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லலை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பை ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்து விட்டார், ரத்தம் சிந்தி சம்பாதித்து விட்டார். இப்ப கிருபையினால அதை நமக்கு என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். கிருபையினால கொடுக்கிறார். ஆனா அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சுதந்தரிக்க வேண்டுமானால் உன்னிடத்தில் விசுவாசம் வேண்டும் சொல்ற. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. சொல்லுங்க, விசுவாசத்தை கொண்டு. அப்ப ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் அல்ல. அவருடைய பங்கு 90% அவர் கொடுக்கிறார். ஆனால் நம்மிடத்துல ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆமென். விளங்குச்சா உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? அப்ப தேவன் இந்த கால வேளையில எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் தர விரும்புகிறார். நீ எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளலாம். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனா அதே வேளையில ஒரே ஒரு வார்த்தை சேர்த்து சொல்ற, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப வாங்குகிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இவ கிருபை 90% நமக்கு கொடுக்குது. வாங்குகிறதற்கு அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, அதுதான் வாங்கும் பாத்திரம். சொல்லுங்க, அதுதான் என்னதான்? பெற்றுக்கொள்கிற பாத்திரம். இப்ப நீங்க அறுவடை காலத்துல, இப்ப எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் சிறுவனா இருக்கிற காலத்துல, இப்ப எனக்கு 66 வயசு ஆகுது.
ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை சொல்றேன். அப்போ அறுவடை காலங்களில் களத்தில் அந்த அந்த வயலுக்குடைய ஓனர் நிற்பாங்க. அறுத்து மலை மாதிரி எல்லாம் குமிச்சு எல்லாம் கிடக்கும் அந்த நெல்லெல்லாம் மூட அளந்துட்டு போகும் பாருங்க. அப்போ தர்மம் எடுக்கிற மக்கள் அந்த களத்தில் மடியை பிடிச்சிட்டு நிற்பாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை தாராளமாக என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு படி போட்டிருப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? அப்ப அவர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். நீ வாங்குவதற்கு எதுல வாங்க போற? ஆமா தானே? அப்போ தேவன் நம்ம கேட்கிறவைகளை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் வாங்குவதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இல்லையா சொல்லுங்க. இப்ப ஏன் அநேக ஆண்டுகள் நம்ம பெறாமல் இருக்கிறோம்? இந்த ஆலயத்திற்கு நம்ம வருகிறோம், பல வருடங்கள் வருகிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் தேவனிடத்தில் ஏன் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியல? ஆண்டவரிடத்தில் எதற்காக நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆமென் சொல்லுங்க. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இத்தனை பேர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே நீங்க நான் சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவனிடத்தில் இருந்து நான் எதையாவைகளும் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். அது ஒருவேளை தேவனுடைய கிருபையா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், அழைப்பா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஆசீர்வாதங்களா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், விடுதலையா இருக்கலாம். ஏதோ ஒன்றை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஏனென்றால் இது தகப்பன் வீடு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இது தகப்பன் வீடு. என் தேவனுடைய வீட்டுக்கு நான் வரும்போதெல்லாம் தகப்பன் வீட்டுக்கு நான் வருகிறேன். தகப்பன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வெறுமையாய் அனுப்புகிறது இல்லை. என்ன இருக்குதோ அவரவர்கள் தகுதிக்கு தக்க. நீங்க தகப்பன் வீட்டுக்கு திருமணமான பிள்ளைகள் அப்பா வீட்டுக்கு போனீங்கன்னா அவர்களால என்ன முடியுமோ என்ன இருக்கிறதோ அதை என்ன செய்வாங்க? கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் நம்முடைய தகப்பனோ ஐஸ்வர்ய சம்பன்னர், ஐஸ்வர்ய சம்பன்னர். இளைய குமாரன் சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டிலே 1000 வேலைக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இங்க வருகிற ஒரு பிள்ளைகளையும் கர்த்தர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, உன்னை திருப்தியாய் அனுப்புகிற கர்த்தர். இது தேவனுடைய வீடு மாத்திரமல்ல, தகப்பனுடைய வீடு. தேவ சமூகத்திலே வரும்போதெல்லாம் நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன் என்கிற உணர்வோடு வரணும். அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க கேட்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன? நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், உனக்கு அற்புதம் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன், உனக்கு அற்புதங்களை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஸ்தோத்திரம். இப்ப தொடர்ந்து கீழே வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து கொஞ்சம் கீழே வாசிப்போம். அப்பொழுது ஸ்தோத்திரமா 2வது வசனம், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு அவள் சொல்லுகிறாள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. அதாவது இஸ்ரேல் தேசத்தில் முக்கியமான சில பொருட்கள் விளையும். அவர்களுடைய வருமானங்கள் ஒன்று திராட்சை. அந்த தேசத்தில் விளைகிற திராட்சை போல உலகங்களில் வேறென்றும் இல்லை. அந்த அளவிற்கு நல்ல திராட்சைகள் விளையுமா. ஒவ்வொரு குலைகளை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
மோசே காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்பும்போது இவர்கள் வேவு பார்க்க போனவர்கள் ஒரு திராட்சை குலையை வெட்டி அதில் ஒரு கம்பை சொருகி 2 பேர் அதை என்ன செய்தாங்களா தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த திராட்சை குலைகள் ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாதுளம்பழம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க அங்கே உள்ள மாதுளம் பழங்கள்லாம். அதே போல கோதுமை, முதல் தரமான கோதுமை, தேன், இன்னொரு முக்கியமான ஒன்று ஒலிவ எண்ணெய். அந்த தேசத்தில் கிடைக்கிற முக்கியமான ஒன்று ஒலிவ மரங்கள். எங்கே பார்த்தாலும் ஒலிவ மரங்களாக இருக்கும். அவர்கள் அந்த ஒலிவ தோப்புகள் மிகுதியாக வச்சுருப்பாங்க பாருங்க. இப்போ நீங்கள் அந்த யூடியூப்பில் போயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு வண்டியை போது உள்ள அந்த ஒலிவ அந்த பழங்களை பறிக்கிறதுக்கு அந்த வண்டி போய் அதை அப்படியே வந்து ஒரு அப்படியே ஒரு கவர் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சி ஒரு உழுப்பு கிடுன்னு அடிச்சிச்சுன்னா அது பாட்டுக்கு கிலோ கணக்கில் டன் கணக்கில் விழுது. அதை அப்படியே வண்டியில் ஏற்றுமதி கொண்டு போய் அவங்க ஆலையில் போட்டு அதை என்ன செய்கிறாங்க அரைத்து அதை விற்பனைக்கு கொடுக்குறாங்க. அப்போ இது அந்த தேசத்தில் இது அது மிகுதியாக இருக்குமா இருக்கு. வீடுகளுக்கு வீடு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த தீர்க்கதரிசி வீட்டில் என்ன இருந்துதான் ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் இருக்கிறது. ஆமென். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு அவள் சொல்லுகிற பதில் என்ன? என்னிடத்தில் என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. 1/4 குடம் அல்ல, அரை குடம் அல்ல. எவ்வளவு இருக்குது? சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமம் சில பொருட்களுக்கு ஆவிக்குரிய சில காரியங்களை அதை வந்து ஒப்பந்தப்படுத்தி பேசுது. ஒவ்வொரு பொருட்களுக்கு ஆவிக்குரிய ஒரு ஒப்பந்தம் பண்ணி பேசுது. அவைகளுக்கு இது அடையாளம் என்ன சொல்லப்படுகிறது. புறா அப்படின்னு சொன்னா பைபிள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? சமாதானம் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய வருகை, அபிஷேகம் என்ன சொல்லுது. அக்கினி என்றால் ஒன்று அது தேவன் சொல்லுகிறார், உன்னை எழுப்புதலா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் பட்சிக்கிற நியாய தீர்ப்பின் அக்கினியா இருக்கலாம், இல்லாவிட்டால் பாவங்களை சுட்டெரிக்கிற அக்கினியா இருக்கலாம். இன்னும் பல காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. தண்ணீர் என்றால் அவைகள் அதற்கும் பல அர்த்தங்கள் சொல்றாங்க. சில இடங்களில் தண்ணீர்களுக்கு வேத வசனம் என்றே சொல்றாங்க. தண்ணீர் என்பது வேத வசனத்துக்கு ஆதாரம் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான ஆவிக்குரிய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே இந்த அம்மா சொல்றாங்க என்ன இருக்கிறது? ஒரு விசுவாச இடத்துல நல்லா கவனிங்க, ஒரு விசுவாச இடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்றால் உன்னிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு நிறைவு, ஒரு அபிஷேகம் உங்ககிட்ட காணப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயாவா? அல்லேலூயா. எத்தனை பேர் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இதை குறித்து கொஞ்சம் நான் விளக்கமா சொல்றேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உன் வாழ்க்கையில தேவ ஆவியானவர் இருப்பாரானால் எல்லாவற்றையும் உன் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார். அல்லேலூயாவா. உன் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் முதலாவது கண்டித்து என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். உங்க என்ன தவறு இருக்கு, நீ எப்படி சீராய் நடக்கணும், நீ எப்படி போனீன்னா உனக்கு ஆசீர்வாதம் வரும், எப்படி நீ தப்பிக்கொள்ளலாம், எப்படி நீ ஸ்தோத்திரம் சத்துருவை ஜெயிக்கலாம், எப்படி ஆசீர்வாதத்துக்கு நேராக நீ போகலாம் என்று ஆவியானவர் என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவார். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவர்கள் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் நீ அவரால் நடத்தப்படுவாய். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவாய். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் நீங்க ரொம்ப கவனிக்கணும், ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு நீங்க வேதாகமத்தில் சில வாலிபர்களை அடையாளமாக பரிசுத்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சில வாலிபர்கள், குறிப்பாக சில வாலிபர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படாத கோடிக்கணக்கான வாலிபர்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கும்படி, அறியும்படி ஒரு சில வாலிபர்களை வேதம் சொல்லுகிறது. அவைகளில் ஒன்று யோசுவா. யோசுவா யோசுவா மோசேயினுடைய அடுத்த பிரதான தலைவனாக அவன் வர ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மிக உன்னதமான ஒரு இடத்திற்கு யோசுவாவை தேவன் கொண்டு வந்தார். அதுக்கு என்ன காரணமா? வேதம் சொல்லுகிறது, யோசுவா வேறே ஆவியை உடையவனாயிருந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்பு ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவன் மூலமாய் அவனுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அதாவது ரட்சிக்கப்படுதல் என்பது இந்த இடத்துல பாவ மன்னிப்பு எடுத்துறாதீங்க, அவர்கள் பஞ்சத்திலிருந்து காக்கப்படுவதை சொல்லுது. ஜீவ ரட்சணியம் உண்டு பண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்பினான் என்று சொல்லுவான். அந்த எகிப்து தேசத்தில் பார்வோன் இவனை உயர்த்துவதற்கு முன்பு சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ? அல்லேலூயாவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் அந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 4 ராஜாக்களின் காலத்தில் இருந்திருக்கிறார். இந்த 4 ராஜாக்களின் காலத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கிறார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்றால், தானியேல் விசேஷித்த ஆவியை உடையவனாய் இருந்தார். அல்லேலூயாவா. தாவீதை போல ஒரு தேவ பக்தன், தாவீதை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், தாவீதை போல தேவனோடு வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் யாரும் இல்லை. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை அனுப்பினார். சாமுவேல் தாவீதின் சிரசிலே அந்த எண்ணெயை அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதற்கொண்டு அவன் மேல் வந்திருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையை ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எல்லா மக்களையும் நிறைத்தார். அல்லேலூயாவா. நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையின் துவக்கமே எதுவா தான் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவராக தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கலாத்திய நிருபத்தில் வாசிக்கிறோம், ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள். அப்போ அந்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். உனக்கு வேற என்ன இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் நீ ஒரு குறைவுள்ள மனுஷன்தான். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 92ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் காலையில் புது எண்ணெயால் என்ன செய்யப்படணும்? அபிஷேகம் பண்ணப்படணுமா. பாருங்க, வாசிக்கலாமா? 92ஆம் சங்கீதம் தானே, 92ஆம் சங்கீதம் 12வது வசனமா மக்களே? சங்கீதம் 92 வாசிங்க. 92ஆம் சங்கீதம் 10வது வசனம். 92ஆம் சங்கீதம் 10வது வசனம் வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அவன் சொல்லுங்க, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பவுல் மேடான வழியா எபேசுக்கு போகிறார். அந்த வசனம் கூட வாசித்துருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள்ல 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1-2 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, சத்தமா கவனிங்க எல்லாரும், நீங்கள் விசுவாசிகள், இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே விசுவாசிகள் தானே? அல்லேலூயாவா. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, கவனிங்க, நீங்க விசுவாசிகள் ஆன போது ஐஸ்வர்யம் ஆக்கப்பட்டீங்களா? நிறைய பணத்தை பெற்றுக் கொண்டீர்களா? நீங்கள் விசுவாசிகள் ஆன போது உங்கள் கடன் எல்லாம் அடைக்கப்பட்டதா? இதெல்லாம் கேள்வி இல்லை. ஃபர்ஸ்ட் கேட்கிற முதல் கேள்வி என்னதான்? நீ விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆமென். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஆவியானவர் தான் இம்பார்ட்டன்ட், ஆவியானவர் தான் முக்கியம். அவர் உன்னை நடத்துவார், நிறைவான வழியிலே அவர் உன்னை நடத்துவார், குறைவில்லாத பாதையில நடத்துவார், உனக்கு வரப்போகிற ஆபத்தை சுட்டி காண்பிப்பார்.
உனக்கு வரப்போகிற அழிவை பிசாசு உனக்கு விரோதமாய் கண்ணிகளை வைத்திருக்கிறான் என்று உனக்கு அடையாளம் காண்பிப்பார். ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த மந்திரவாதங்களும் பில்லி சூனியங்களும் வாய்க்காமலே போகிறதற்கு ஆவியானவரும் கூட இருக்கணும். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஆவியானவரும் கூட இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லுகிற புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயாவா. புது எண்ணெயால் அபிஷேகம் எண்ணப்படுகிறேன். நீங்க விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இந்த எலிசா இந்த அம்மா கிட்ட கேட்கிற கேள்வி என்ன? உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று சொன்னபோது அவங்க சொன்னா ஒரு குடம் எண்ணெய். ஆமே. சரி, இப்போ எலிசா அதுக்கு ஒரு தீர்வு சொல்ற. நீ என்ன பண்ணு, இந்த எண்ணெயை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன். அல்லேலூயாவா. இதை வர்த்திக்க பண்ணுகிறேன். நீ அக்கம் பக்கம் வீடுகளில் சென்று காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன் வீட்டுக்குள் போய் கதவை சாத்து, கதவை அடைச்சுக்க. ஆண்டவருக்கு சோதர், கதவை அடைத்து விட்டு இந்த ஒரு குடம் என்ன இருக்குல்ல, இதை எல்லாவற்றையும் இந்த காலி பாத்திரங்கள்ல ஊற்று, அதை மாறு, அதில் வார்த்து வை. இவைகள் நிரம்பிக்கொண்டே வரும், நிரம்பிக்கொண்டே வரும். சோத்திரம். நல்லா கவனிங்க. இன்னும் முடிவை சொல்லலை அவர், எலிசா சொல்லலை. இந்த அம்மா நேரே வந்துட்டாங்க. நீங்க நல்லா பைபிளை படிச்சு பாருங்க. அப்படியே வந்துட்டாங்க. தன் பிள்ளைகளை அனுப்பி அக்கம் பக்கம் வீடுகளில் இருக்கிற காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வர சொன்னாங்க. அல்லேலூயாவா. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் போய் கொஞ்சம் இந்த தவளை பானை, செம்பு, இந்த குடம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு பிள்ளைகளை அனுப்பி பாருங்க. தருவாங்களா? தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்ப நான் ஒரு காரியம் நம்ம நினைக்கணும். அந்த அம்மா சுற்றிலும் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாரோடும் சொல்லுங்க, முதல்ல எல்லாரோடும் சமாதானமாய் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு அடையாளம், உன் அருகாமையில் உள்ள எல்லாரிடத்திலும் கூடுமான வரையில் எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருங்கள். அம்மா தானே பைபிள் சொல்லுது. கூடுமான வரையில் எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னதான் நீங்க ஆலயத்தில் வந்து ஆர்ப்பரித்து பாடி கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசிட்டு போனாலும் பக்கத்தில் இருக்கிற ஆட்களோடு உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா நீங்க இங்கிருந்து போகும்போது அப்படி பைபிளை தூக்கிட்டு போனீங்கன்னா அந்த அம்மா சொல்லும், இவெல்லாம் பைபிளை தூக்குவதற்கு தகுதியான ஆள் தானா? இவெல்லாம் பைபிளை தூக்கலாமா அப்படின்னு கேட்கும். ஏன் தெரியுமா? நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற ஆட்கிட்ட என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காரியத்தை கவனிக்கணும். இந்த அம்மா தன் பிள்ளைகளை அனுப்பி அக்கம் பக்கத்தில் பாத்திரங்களை வாங்கி சொன்னா எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். எல்லார் இடத்துல எப்படி இருங்க? இதெல்லாம் சமாதானமா இருங்க. இன்னைக்கு நான் கேட்கிற இந்த வார்த்தையை நீங்க உங்க செயல்பாட்டில் கொண்டு வர பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிற யாவரோடும் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரர் மக்களை என்ன செய்யணும்? நீ ஆசீர்வதிக்கணும். ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அதிகாரமும் கட்டளையும் என்னவென்றால் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயாவா. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்று சமாதானம். உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும், உங்க குடும்பத்தில் இருக்கணும். மாத்திரமல்ல, உங்க சுற்றிலும் இருக்கிற மக்களோடு உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு சமாதானம் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கு முன்னால் ரொம்ப பிரியமான ஒன்று. அப்போ இந்த அம்மா காலி பாத்திரங்கள், நான் இன்னொன்று இப்படி ஆவிக்குரிய நிலைமையில சொல்றேன். உங்களுக்கு ஒரு கூட எண்ணெய் நிறைவாக இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற குடும்பங்களில் எத்தனையோ பேர் காலி பாத்திரங்களோடு இருக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது?
புரியுதா? ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க சமாதானமா இருக்கிறீங்க, நீங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்பை பெற்று இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய பாத்திரம் நிறைந்திருக்கிறது. ஆனா பக்கத்தில் இருக்கிற அநேக மக்கள் இன்னும் கர்த்தராகிய இயேசுனா யாருன்னு தெரியாதவங்க இருக்கிறாங்க, காலி பாத்திரமா இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறாங்க, பரிசுத்தாவியை பெறாதவங்களா இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை மக்கள் நம்முடைய பாத்திரம் நிறைந்து இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும்போது ஊழியக்காரர்கள் பாத்திரத்தை நிரப்புவதற்காக பிரயாசப்படுகிறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நம்முடைய பாத்திரம் நிரம்புகிறதுக்கே பிரயாசப்படுறோம். எத்தனை பேர் காலையில ஆராதனைக்கு ஜெபம் பண்ணீங்க? இந்த ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? உங்களுக்கு உங்களை உயரடைய பண்றதுக்குள்ளே போதுமானி ஆயிரும். ஆண்கள் பக்கத்தில் எவ்வளவு பேர் காலையில ஆராதனைக்காக ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவர்களோட பேசுறதுக்காக எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணீங்க? நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி தேவனோடு கூட உங்க நேரத்தை நீங்க செலவிடலைன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வறண்ட ட்ரையான வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் தினமும் விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்காக ஆண்டவரே நீர் என்னோடு பேசணும் என்ற அந்த எதிர்பார்ப்போட ஜெபம் பண்ணி வந்தீங்கன்னா ஆலயத்தில் கண்ணை மூடவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பாத்திரங்கள் இன்னைக்கு காலி பாத்திரங்கள் இருக்கு. அந்த பாத்திரங்களை நீங்க கூட்டிட்டு வரணுமா வேண்டாமா? நாம நிறைந்திருக்கிறோம், நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலி பாத்திரங்களை கர்த்தர் சொல்ற அவைகளையெல்லாம் கொண்டு வா. ஆமென். இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற அநேக மக்கள் காலி பாத்திரங்கள். அந்த காலி பாத்திரங்களை நிரப்புகிறதற்கு தான் ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை ஆண்டவர் நிறைத்து வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸ்தோத்திரம். வழிந்து தெருக்களில் ஓடுவதற்கு அல்ல, அநேக பாத்திரங்களை நிரப்புவதற்கு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் இருக்கிறதான அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த மக்களையும் தொடும். அவர்களுக்குள் இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றும். அவர்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்களை கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சரி, நல்லா கவனிங்க. இந்த காலி பாத்திரங்களை நீ எடுத்து கொண்டு வந்து உன் அறை வீட்டுக்குள் கதவை சொல்ல, கதவை. சரி, பைபிள் கதவை பூட்டு என்றால் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு அநேக காலி பாத்திரங்கள் இருக்கிறது. மகனே மகளே, உன் அறை கதவை நீ பூட்டினால் அந்த பாத்திரங்கள்லாம் நிரம்பும். இன்னைக்கு அநேகருடைய அறை கதவுகள் பூட்டப்படலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு உன் அறைக்குள் போய் கதவை, இது எதை காண்பிக்கிறது என்றால், இன்றைக்கு அநேக மக்கள் வெறுமையா இருக்கிறாங்க, பிரச்சனைகள் இருக்கிறாங்க, ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மீட்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்களை நினைத்து அவர்கள் பெயரை எழுதி வைத்து உன் அறை கதவை பூட்டு. அல்லேலூயா. உன் அறை கதவை பூட்டு என்னால் என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுன்னு அர்த்தம். அல்லேலூயாவா. நீ உன் அறை கதவை பூட்டி ஜெபம் பண்ணினால் உன் குறைவுகள் நிறைவாக மாறும். எத்தனை பேர் இந்த பழக்கம் உடைய மக்களா இருக்கிறோம்? சத்தமா ஜெபம் பண்ணுகிறீங்களா? உங்கள் அறை கதவு பூட்டப்படுகிறதா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருவாரானால் நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்கள் கதவை அடைச்சிருங்க. அல்லேலூயாவா. ஒன்று, தேவனுக்கும்
உங்களுக்கும் தெரிகிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அதனுடைய அர்த்தம் அதுதான். எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்கள் அறைக்கதவை அடைத்துக் கொண்டு கர்த்தர் பார்க்கிற, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவனை நோக்கி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, அக்கம் பக்கத்தில் ஒருவேளை புறஜாதி மக்கள் இருப்பார்களே ஆனால் கொஞ்சம் சத்தத்தை சொல்லுங்க, சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஒருவன் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவானே ஆனால் அவர்கள் சத்தம் சொல்லுங்க, சத்தமா. நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா அந்த அனுபவமே இல்லாதவங்க மாதிரி இருக்கிறீங்களே. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஜெபம் பண்ணினால், வேதம் அப்படிதான் சொல்லுது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவார். நீங்க நார்மலா ஜெபம் பண்றதுக்கும் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். உங்க இருதயம் சில நேரங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், சில ரொம்ப பாரப்படும், சில நேரங்களில் வேதனை அடையும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதை காண்பிக்கும் அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் யாரையோ குறித்து துக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய துக்கம், காரணமே இல்லாம உள்ள ஒரு பெரிய துக்கம் இருக்கும். அப்ப யாருக்காகவோ ஆண்டவர் துக்கப்படுகிறார், நீங்க ஆவியானோட கையில விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வெளிப்பாடுகள் இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட நபரை காண்பித்து இவர்களுக்காக ஜெபம் என்று பாரப்படுத்துவார். அந்த பாரம் உங்களுக்குள்ள வரும். ஆவியானவர் உங்களை ஜெபத்தில் நடத்தும் போது உற்சாகமா ஜெபம் பண்ணுவீங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஒரு பலத்த சத்தம் இருக்கிறது. ஆமென். கடந்த வாரத்தில் பாஸ்டர் சொன்னார், சபை சத்தத்தில் பிறந்ததுதான் சபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை உருவான காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், பலத்த சத்தம் உண்டாயிற்று. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணீங்கன்னா நல்ல சத்தம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சில நேரம் நம்ம சத்தமே இல்லாம ஜெபம் பண்ணுகிறார்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களா என்றால் அங்கே ஒரு கேள்வி வருகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலே அவர்கள் ஜெபம் பண்ணினால் என்ன வரும்? ஒரு ஆர்ப்பரிப்பு வரத்தான் செய்யும், ஒரு நல்ல சத்தம் வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் அமைதலான காரியங்களுக்கு ரெண்டு வசனம் சொல்லுது. வாசிக்கலாமா? சங்கீதம் 115 சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 115:17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை, அனைவரும் கர்த்தரை. இவங்க அந்த ஆவியில மரித்து போய் கிடக்கிற மக்கள் இவங்க மௌனமா தான் இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனம் வரைக்கும் சொல்லுது. கொஞ்சம் அதை வாசிங்க. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே. ஹலோ, இது எந்த நகரமா? தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே. எருசலேமை சொல்ற அரியேலே, ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாய் கொத்தளங்களை எடுப்பிப்பேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய், உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தை போல தரையிலிருந்து முணுமுணுத்து, உன் வாக்கு மண்ணிலிருந்து கசு குசு என்று உரைக்கும். என்னவா? நீ ஆண்டவருடைய பிள்ளைய தான் இருந்த, ஆனா நீ பாவத்தில் சிக்குண்டு இப்பொழுது எல்லாம் வீழ்ச்சி அடைந்து கிடப்பதனால உன் சத்தம் எப்படி இருக்குமா? அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தம் போல முணு 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 முணுன்னு இருக்குமா. அஞ்சனம் பார்க்கிறாள்னா யாரு?
இந்த குறி சொல்ற ஆட்கள், தரிசனம் பார்க்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வாயில மந்திரம் சொல்லுவாங்களா, மந்திரம் சொல்லிடும், 3 ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருப்பானு. ஆனால் கர்த்தருங்க சொல்றாரு, உன் சத்தம் அப்படி இருக்கும். யாருக்கு? விழுந்து போனவர்களுக்கு. அல்லேலூயாவா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படி கேட்டீங்கன்னா, ஜெபத்திற்கு ரொம்ப முக்கியமாய் நீங்க கவனிக்க வேண்டியது இயேசு. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹலோ, இன்னைக்கு கவனிங்க. யாரு? யாரு? இயேசு. தேவன் உலகத்தில் மனிதனாய் வந்திருக்கிறார். மனிதனாய் வந்திருக்கிற அவர் தம்மை ரட்சிக்கிறவரை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாரா? பலத்த சத்தத்தோடு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது ஜெபத்துக்கு விரோதமாய். இன்னைக்கு ஒரு குரூப் எழும்பி இருக்கிறது பல சபைகளிலே வேகமாய். இது ஒரு கேன்சர் நோய் போல பரவி வருகிறது. ஒன்று, நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. நீ 2 பாட்டு பாடினா போதும், 2 டான்ஸ் ஆடினா போதும், ஒரு ஸ்டெப் வச்சா போதும், 40 நாள் உபவாசம் பண்ணதுக்கு சமம். ஜெபம் என்பது மூட நம்பிக்கை என்று சொல்லுகிற ஒரு துன்மார்க்க கூட்டம் எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. இதை விட வேற என்ன வார்த்தை சொல்றது எனக்கு தெரியல. ஜெபம் என்பது அது ஒரு மூட நம்பிக்கை. ஜெபம் பண்ணாதான் நன்மை வரும் என்று ஒரு மூட நம்பிக்கை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீ வாசித்தால் வேதாகமம் முழுவதும் ஜெபம் 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 ஜெபம். அல்லேலூயா. விழுந்து போன மனிதன் தேவனோடு வாழ்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வழி ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் உன் வாழ்க்கை சீரடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமம் முழுவதிலும் நீங்க கவனிக்க வேண்டியது, நான் புதிய ஏற்பாடை மாத்திரம் பார்க்கிறேன், நான் பழைய ஏற்பாடை விட்டுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பழைய ஏற்பாடை விட்டுருங்க, பரவாயில்ல. இன்னைக்கு சில ஆட்களுக்கு பழைய ஏற்பாடே பிடிக்கிறது இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஜெபம் பண்ணார், தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணினார், தாவீது ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணினார், 7 தடவை கர்த்தரை துதித்தார், 7 தடவை ஒரு நாளைக்கு 7 தடவை ஆராதித்தார். இதெல்லாம் இவர்களுக்கு எப்படி இருக்குது? மூட நம்பிக்கையா இருக்குது. மூட நம்பிக்கை. அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியை உண்மையாக பெற்றிருந்தால் உன்னால ஜெபம் பண்ணாமல் வாழ முடியாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஞானசானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபத்துக்கு நடத்துகிறார். ஏன் ஒரு தேவகுமாரன் ஏன் ஜெபம் பண்ணணும்? அவர் ஜெபம் பண்ணணுமா? அவசியமா? நீயும் நானும் அதை ஃபாலோ பண்ணணும், நீயும் நானும் அதை பின்பற்றணும் என்பதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் முன்மாதிரியாய் வைத்து போனார். அவர் ஏன் ஜெபம் பண்ணணும்? வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லமை உள்ளவர், தொட்டால் அற்புதம், மற்றவர்கள் தொட்டால் அற்புதம். அவர் பேசிக் கொண்டிருப்பது அவர் வல்லமை புறப்படுகிறது. அவர் ஏன் ஜெபம் பண்ணணும்? அதிகாலையில் இருட்டோடு எழும்பி வனாந்தரமான இடத்தில் போய் ஜெபம் பண்ணினார். ஆமென். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஏன் சார் அவர் ஜெபம் பண்ணாரு? இன்னைக்கு ஜெபத்தை குறித்து மூடரின் கூட்டம் சொல்லுகிறது, ஜெபம் என்பது மூட நம்பிக்கை, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் அல்லங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், பிரசங்கதான் சொல்றேன், இன்னொருத்தன் சொல்றான், உங்க பாஸ்டர் காதலிக்காதீர்கள் சொல்றாரா, அவர் பாவம் செய்கிறார். ஆட பாவீங்களா,
பிசாசு எப்படி அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் சொன்னார் இதை புசிக்கும் நாளிலே அவன் என்ன சொன்னான்? நீங்க தாராளமா புசிக்கலாம், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்கன்னு சொன்னது மாத்திரமல்ல, நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். ஹலோ, கர்த்தர் உன்னை மனுஷனா இருக்கிறதுக்கு தான் படைச்சிருக்கிற. ஆமா தானே? கர்த்தர் உன்னை மனுஷனா இருக்க தான் படைச்சிருக்கிற. இவன் எப்ப நீ தேவனாவின்னு சொல்லி ஆசை காட்டி விட்டானோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பேயா மாறிக்கிட்டு இருக்கிறான். விளங்குதா? இந்த கூட்டம் சொல்லுகிறது உங்க பாச காதலிக்காதீர்கள் சொன்னார்னா அவர் பாவம் செய்யறாரு. ஏன்னா அவன் காதலிச்சான், அதுக்கு அவன் விளக்கம் சொல்றான். காதலித்தால் ஒரு பொண்ணை தான் காதலிப்பான், ஒரு பையனை தான் காதலிப்பான். அவன் காதலிக்கலன்னா ஒவ்வொரு பொண்ணையா பார்க்கிறான். நீ ஒருத்தி ஆசையோடு இச்சையோடு பார்த்தால் அவளோடு அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறான் பாருங்க. என்ன அட படுபாவிகளா! அப்போ அவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தா பிரச்சனை இல்லை, இவன் ஒவ்வொரு பொண்ணா பார்க்கிறான். அதனால உங்க பாஸ்டரே உங்களை பாவம் பண்ண வைக்கிறாரு. சரி வச்சுக்கிடுவோமே, நீ பார்க்கிற அந்த ஒரு பொண்ணை காதலிச்ச, கல்யாணம் பண்ணிட்ட, ஓகே. வாழ்நாள் முழுவதும் நீ எந்த பொண்ணை நீ பார்க்க மாட்டியா? அட துன்மார்க்கனை நீ கேரண்டி கொடுக்க முடியுமா? அப்ப எந்த அளவிற்கு வஞ்சிக்கிறார்கள் என்பதை கவனிங்க. பாஸ்டர் நீங்களா சொல்றீங்களான்னு கேட்குறீங்களா? வீடியோ இருக்கு, வேணுமா? அல்லேலூயா. ஐயா, ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஜெபத்தில் ஆரம்பிக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. மரண பரியந்தம் யாக்கோபு மரிக்க போகிறான். கட்டிலின் மூலையில அவன் ஜெபம் பண்ணிட்டு தொழுது கொண்டு மரிக்கிறான். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் ஜெபம், எங்கு பார்த்த தேவனுடைய பிள்ளைகள். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து பாருங்க. உங்களுக்கும் எனக்கு இருக்க ரெண்டே ரெண்டு ஆதாரம், ஒன்னு இயேசு, இன்னொன்னு அப்போஸ்தலர்கள். அவர்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார்கள், ஜெபத்தில் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்க சொல்றேன், மற்றவைகள் எல்லாம் வேண்டாம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் அதனால தான் அப்போஸ்தலருடைய கையினால் அத்தனை அற்புதம் நடந்தது. அல்லேலூயாவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதே பைபிளை கையில வச்சுட்டு தான் சொல்றான், ஜெபம் பண்ணுகிற ஜெபம் என்பது மூடத்தனம். ஆமென், ஸ்தோத்திரம். காரணம் என்ன? இவன் ஜெபிக்காதவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அதை உபதேசமாக கொண்டு வரான். விளங்குதா உங்களுக்கு? தன்னுடைய விருப்பத்தை இவனுக்கு முழங்கால் போட, தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வக்கு இல்லை. முழங்கால் போடுறதுக்கு இவனுக்கு வக்கு இல்லை. ஒரு காலத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒருவனை ஊழியத்துக்கு எடுக்கணும்னு சொன்னா உன் முழங்கால காண்பின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அடையாளம். ஆமென். இன்றைக்கு முழங்காலை பார்த்து இன்றைக்கு ஊழியத்துக்கு ஆட்களை எடுக்கிறது இல்லை. நல்லா பாடுவியா? உனக்கு இசைகள்லாம் தெரியுமா? கிட்டார் தெரியுமா? கீபோர்டு தெரியுமா? அப்படிதான் ஊழியக்காரர்களை எடுக்கிறாங்க. அதனால தான் சபை சீர்கெட்டு போகிறது. ஒரு காலங்களில் பரிசுத்தவான்கள் தங்களுக்கு ஒரு உடன் ஊழியக்காரரை தேர்ந்தெடுக்கணும்னா அவன் முழங்கால பார்க்காம எடுக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார், ஒருவன் உதவிக்காரனாய் ஒருத்தர் ஊழியம் செய்யணும்னா அவன் முன்பு சோதிக்கப்பட வேண்டும். ஆமென். எவ்வளோ தெய்வ பயத்தோடு ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணாங்க. எங்கு பார்த்தாலும் ஜெபம் நடந்தது. சபையார் கூடி கூடி ஜெபம் பண்ணாங்க. அவர்கள் கூடி இருந்த இடம் அசையும்படி ஜெபம் பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்க சொல்றான், மௌனமா ஜெபம் பண்ணுங்க.
சத்தம் வெளியே வராம ஜெபம் பண்ணுங்க. அன்னாள் ஜெபம் பண்ணலையா? நான் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல அன்னால மட்டும்தான் சொல்லியிருக்க நம்ம மௌனமா ஜெபம் பண்ணாங்க. நீ ஆனா புதிய ஏற்பாட்டில் சபை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு அவர்கள் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. இயேசு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அன்னாள் ஏன் மௌனமா ஜெபம் பண்ணாங்க? உடனே ஒன்று சொல்லட்டுமா? அன்னாள் மௌனமா ஜெபம் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஸ்தோத்திரம். அந்த அந்த ஒரு சிஸ்டர் இருக்கு இல்லையா, பெனினாள், சக்களத்தின் பைபிள் சொல்லுது. அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அவளை என்ன பண்ணுவாளா? மனமடிவாக்குவாள். ஏதாவது வார்த்தையை சொல்லி அவளை கஷ்டப்படுத்துறதுனால மலடி என்று சொல்லுகிறாள். நீ ஒரு ராசி இல்லாதவன் சொல்லியிருப்பா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல விதங்களில் அவளை பேசுனதுனால தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, துக்கம் தொண்டையை அடைத்தது. ஆமென். அவளை என்ன செய்ய முடியல? சத்தம் போட்டு ஜெபம் பண்ண கூட முடியல. ஆனா சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியல. ஆனா கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயாவா. கண்ணீர். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. முழங்கால நின்று அந்த அம்மா பல மணி நேரம் கண்ணீரை மட்டும் சிந்துறாங்க. ஜெபம் பண்ற பிள்ளைகளுக்கு சொல்றேன், 60 வயது வரைக்கும் முழங்கால நின்று பழகு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 60 வயது வரைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு பலன் இருந்த முழங்கால் போடு, இல்லையா கொஞ்சம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆனால் 60 வயசு வரைக்கும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வேதம் கற்றுக் கொடுக்கிறது எல்லா இடங்களிலும் அவர்கள் முழங்காலில் நின்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை, உன் ஜெபம். அன்னைக்கு ஒரு தேவ மனிதன் சொல்றார், உன்னுடைய தனி அறையில ஜெயிக்காத ஒருவனும் பலிபீடத்தில் ஜெயிக்க மாட்டான். தனி அறையில ஜெயிக்காத ஒருவனும் ஊழியத்தில் ஜெயிக்க மாட்டான். அந்த ஜெபிக்காதனுடைய விளைவு என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு குழப்பம் வரும், ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம். அதே நேரம் ஒரு காலத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபத்திலேயே சபையை கட்டினாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளானாலும் சரி, ஊழியக்காரர்களானாலும் சரி, ஜெபத்திலேயே சபையை கட்டினார்கள். சென்னையில் இன்னைக்கு ஒரு சபை இருக்கிறது. ஏறக்குறைய 25,000 30,000 மக்கள் இருக்கிற அந்த சபையில், ஏசிஏ இந்த சபையில், அந்த சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தரம் ஐயா, மேய்ப்பர் சுந்தரம், அவர் மரித்து போனார். அதற்கு பின்பு சாம் சுந்தரம் என்ற ஒரு ஊழியக்காரர், அவரும் வயதாகி முதிர் வயதில் இறந்து போனார். இன்னைக்கு 3வது தலைமுறை, அடுத்த தலைமுறை இன்னைக்கு அந்த சபையில் ஒளிஞ்சாங்க. அந்த சபை இன்னைக்கும் 30,000 மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் நாகர்கோயிலை சேர்ந்தவர், ஒரு வாத்தியார். தன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவருடைய மனைவியோடு கூட சென்னைக்கு ஆண்டவர் அனுப்பினார். சென்னையில் நீ போய் ஊழியம் செய்யணும். சென்னைக்கு ஊழியத்திற்கு போய் அவர்கள் பல வீடுகளை அலைந்தார்கள். பட்டினி 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 அலைந்தார்கள். வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. பூட்டி கிடந்த ஒரு கள்ளுக்கடையை அன்றைக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்களாம் ஊழியத்துக்கு. வீடும் அதான், சபையும் அதான் கொடுத்தாங்களாம். உள்ளெல்லாம் பண்ணியெல்லாம் பேண்டு போட்டு எல்லாம் நாசம் பண்ணிக்க பாருங்க. எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து அந்த கள்ளுக்கடையில் இருந்து ஊழியம் பண்ணாங்க. சோத்திரம். கடனே வாங்கிறது இல்லை. சொல்றார் அவருடைய சாட்சியில், கொஞ்சோல ரேஷன் அரிசி இருக்குது, அதை பொங்குறதுக்கு தீப்பத்தைக்கு தீப்பெட்டி இல்லை. அன்னைக்கு அது 2 பைசாவோ 1 பைசாவோ நம்ம தீப்பெட்டி. அன்னைக்கு அதை கடனாய் வாங்காமல் அந்த தீப்பெட்டி இல்லாதனால 3 நாட்கள் பட்டினியாக இருந்திருக்கிறாங்க. பரிசுத்தவனுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க. இன்னைக்கு 30,000 பேர் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நம்ம மேன்மையாக நினைக்கிறோம். அவனுடைய அஸ்திபாரத்தை நீங்கள் பார்க்கணும். அஸ்திபாரம் இல்லாமல் மேலே எந்த கட்டடமும் வராது. இன்னைக்கு சிலர் அஸ்திபாரமே இல்லாமல் கட்டடத்தை கொண்டு வந்துடலாம் நினைக்கிறான். எந்த அஸ்திபாரமும் இல்லாமல் கட்டடத்தை பெருசாக வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் பல நாட்கள் ஜெபம் பண்ண, பல மணி நேரம் ஜெபிப்பாங்களாம். பின்னால் அவரை குறித்து எழுதப்பட்ட ஒரு சாட்சி, 10 வருடம் ஒரு ஆத்மா இல்லை. 10 வருஷங்க, ஒரு ஆள் கிடையாது. 10 வருஷம் ஜெபம் பண்றாங்க. அழுது அழுது, ஆண்டவர் உண்மையாகவே நீங்க தான் அனுப்புனீங்களா? உண்மையாகவே நீங்க தான் எங்களை ஊழியத்தில் அழைச்சிங்களா? கடைசியா ஒரே ஒரு குடிகாரன், தன் குடலெல்லாம் அழுகி தற்கொலை செய்ய போனவன்,
அந்த பாதையாக வந்திருக்கிறான் தற்கொலை பண்ணுறதுக்கு. உள்ளே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போய் ஜோம் பண்ண போயிருக்கிறான். என்ன, அவங்க ஜோம் பண்ணாங்க, சுகமாயிருச்சு. அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதான அந்த ஊழியம் இன்றைக்கி 30,000 பேரில் நிற்குது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். அவர்களை பார்த்ததான ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, சனிக்கிழமை அவர் ஜெப அறைக்கு போனார்னு சொன்னான். இரவு 10 மணிக்கு அவர் ஜெப அறைக்கு போனா அதிகாலை 4 மணி வரைக்கும் நேரம் முழங்கால் அனுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் எப்படி ஆகிப்போச்சு? மூட நம்பிக்கைங்கிற அளவுக்கு பேய் அப்படி கொண்டு வந்திருக்கிறான். ஆமென். ஒரு பலிபீடத்திலிருந்து தேவன் பேசணும், ஒரு பலிபீடத்திலிருந்து தேவ பிரசன்னம் வரணும் வேணும்னா ஒரு ஊழியக்காரன் இரவெல்லாம் தூங்க முடியாது. ஆமென். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சபையை சரியாக நடத்த முடியும். அப்போ தான் அந்த சபை வளரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தீமோத்தேயும் பவுலும் இருக்கிறாங்கன்னா ஒரு மனம், 2 பேரும் ஒன்றா இருந்து ஜெபம் பண்ணணும், வரணும். ஒரு மோசையும் யோசுவாவும் ஊழியம் வளரணும்னா 2 பேருக்குள்ள ஒரே ஆவி வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்குள்ள அதே வெளிப்பாடு வரணும், அந்த தரிசனம் விசுவாசிகளுக்குள்ள வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ஜெபம் ஜெபம். உன் அறை வீட்டுக்குள் போய் உன் கதவை பூட்டு. உன் கதவு பூட்டப்படாத வரைக்கும் பாத்திரங்கள் நிரம்பாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ என்ன நிறைதல் வேண்டுமானாலும் சரி, உன் வாழ்க்கையில் எந்த பக்கம் நிறைவு வரணும்னாலும் சரி, உங்க எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்றேன், தேவனுடைய பிள்ளையை நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரியம், உன் அறை கதவு பூட்டப்படாமல் உன் அந்தரங்க வாழ்க்கையில் உனக்கு ஜெயம் வரவே வராது. ஆமென். உன் அறைக்கதவு, உன் ஜெப வாழ்க்கையில் உனக்கு ஜெயம் வரலையா, உன் ஜெபத்தில் உனக்கு ஜெயம் வரலையா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையில் ஜெயம் பெறவே முடியாது. ஆமென். ஜெபத்தில் ஜெயிக்காத ஒருவனும், ஜெபத்தில் ஜெயிக்காத ஒருத்தியும் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீ எழுதி வச்சுக்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் அதுதான் ஜீவன். ஆமென். உன் ஜெபம் முணுமுணுங்கிற ஜெபம் இல்லை, உன் ஜெபம் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணா அது பலத்த சத்தத்தோடு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அடக்க முடியாத அளவுக்கு அது இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பின்னால் வேணா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் முணுமுணுங்கிற ஜெபம் இருக்காது. அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப காலங்களில் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது ஊரெல்லாம் கேட்குவங்க தான் பாரு. எங்கள் வீட்டம்மா குழந்தைய தூக்கிட்டு ஓடியே போயிடும். என்ன, அவங்க அம்மா வீடு பக்கத்தில் தான், அங்கே ஓடிடும். என்ன ஸ்தோத்திரம். கேரளாவில் ஒரு 6 மாதம் இருந்தேன். அப்போ சில நண்பர்கள் இருந்தாங்க. காலையில் 2 மணிக்கு மேலே தூங்க முடியாது, கடினமான வேலை தான். ஆனால் 2 மணிக்கு மேலே தூங்க முடியாது. போய் முழங்கால் போட்டால் கண்ணீராக வடியும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் அமைதியாக ஜெபம் பண்ண முடியும், அதுக்கு மேலே உங்களால் அமைதியாக ஜெபம் பண்ணவே முடியாது. ஆவியில் நிரம்பி சத்தம் வந்துடும். கடைசியில் உன்னை சண்டைக்கு வந்துட்டானுங்க, உன்னால் தூங்க முடியல. என்ன, ஒன்று நீ இல்லைன்னா நாங்கள் இருக்கணும். என்ன, அப்புறம் நாங்கள் அதிகாலை 2 மணிக்கெல்லாம் வெளியே போய் ஜெபம் பண்ண போயிடுவோம். வெளியில் போனோம், பயங்கரமாக பனி கொட்டும். என்ன, ஆனாலும் சத்தமாக வெளியிருந்து ஜெபம் பண்ண நல்லா இருக்கும். ஆனால் அவ்வளோ பனி பெய்தாலும் ஒன்றும் செய்யாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. உன் ஜெபம் தான் உனக்கு ஜீவன். நீ ஜெபம் இல்லைன்னா தேவனோடு வாழ முடியாது, கட்டுக்கதைகளில் வாழலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெறும் கற்பனையில் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் உன்னை பேர் சொல்லி நடத்துவார். உன்கிட்ட ஆண்டவர் பேசுவார். உன் எதிர்காலம் என்னன்னு உனக்கு தெரியும். ஆமென். ஜெபம் ஜெபம் ஜெபம். உன் அறை வீட்டுக்குள் போய் கதவை அடைத்து எல்லா பாத்திரங்களிலும் நீ வார். ஸ்தோத்திரம். எல்லா பாத்திரங்களும் நிரம்பினது, வேற பாத்திரமே இல்லை. ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணுறதுக்கு வேற ஆளே இல்லை, சுற்றிலும் நான் ஊழியறதுக்கு வேற கிராமமே இல்லை. கூடுமான வரைக்கும் நாங்கள் எல்லா இடத்திலும் ஊழியம் செய்துட்டோம் என்று சொல்லும் அளவுக்கு தேவன் நம்ம நடத்தணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எண்ணெய் நின்று போனது. ஆண்டவரை ஊழியறதுக்கு வேற இடமே இல்லை. அதோடு நம்முடைய வாழ்க்கை முடியலாம். அது வரைக்கும் ஓடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு பல தடவை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை சுற்றிலுக்கு எல்லா கிராமங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பல தடவை சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எப்படி ஆகிலும் என்னுடைய மரணத்துக்கு முன்னால் இந்த கிராமத்தினுடைய எழுப்புதலை பார்க்கணும்,
பார்த்துடணும்னு நினைக்கிற அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் பார்க்கணும். ஆமென். என்னோடு கூட ஒருமனப்படுங்க. ஒரு மனதின் ஆவியை தேவன் நமக்குள் தருவாராக. ஒருமனப்படுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப சத்தம் எழும்பட்டும். முழங்காலை முடக்குங்க. 60 வயது வரைக்கும் முழங்கால் என்று ஜெபம் பண்ணுங்க. உங்கள் முழங்கால் ஸ்தோத்திரம் காய்ப்பு ஏறட்டும். யாக்கோபின் முழங்கால்கள் ஒட்டகத்தின் முழங்கால்களைப் போல இருக்கும். ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற யாக்கோபின் முழங்கால்கள் ஒட்டகத்தின் முழங்கால்களைப் போல இருக்குமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாலை வனத்தில் நடந்து நடந்து அந்த ஒட்டகத்தின் கால் இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும் அவருடைய முழங்கால்கள். ஸ்தோத்திரம். கேரளாவில் கொச்சி குஞ்சி பிரசங்கியான்னு ஒருவர் இருந்தார் கேரளாவில். அவர் ஜெபம் பண்ணின இடம் 1 முழம் கீழே பள்ளம் அப்படியே கிடந்துதான். அவர் மரித்தவரை அடக்கம் பண்ணும்போது அந்த இடம் வந்து அப்படியே கீழே பள்ளமாக அவர் ஜெபம் பண்ண இடம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறைக்குள் போனாலே ஒரு அனாயிட்டிங், அந்த அறைக்குள் போனால் ஒரு தேவ பிரசன்னம் மூடுமா பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாகர்கோயிலில் கிருபாசனம் சபையை ஸ்தாபித்த ஒரு தேவதாசன் இருந்தார். அவருடைய பேர் இயேசுதாசன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். தூக்கம் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் முகத்தில் வெண்ணி எடுத்து ஊற்றிடுவாராம். எங்கேயாவது தெருவில் கிடக்கிற கல், ரோட்டில் கல்லிட அங்கே போய் மேலே பொத்துன்னு விழுவாராம் தூக்கம் போகிறதுக்காக. அப்படி ஜெபம் பண்ண வரம் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவரை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்கள் இருக்கு பாருங்க. என்ன ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு ட்ரெயினில் போயிருக்கிற காவி தான் உடுத்திருப்பார், கல்யாணம் முடிக்காதவர். ட்ரெயினில் போயிருக்கிற டிக்கெட் எடுக்கலை. இயேசுநாதர் போய் சொன்னார், நான் போகிறப்ப அவன் கையில் பணம் வச்சுக்க மாட்டார். பணம் காணிக்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அங்கே போட்டிருப்போம் அப்படிமாரு. கையில் வாங்கவே மாட்டார் பணத்தெல்லாம். லட்சக்கணக்கில் பணம் அங்கே ஏதாவது முக்கில் கிடக்கும். யாராவது அவங்க ஆட்கள் வச்சுருப்பாங்க, அவங்க எடுத்து செலவு பண்ணுவாங்க, கணக்கு வச்சுருப்பாங்க. கையில் காணும் பணமே கொண்டு போகலை. எங்கேயோ ஜோமனை போக சொல்லியிருக்காரு. ட்ரெயினில் போயிட்டார். அவன் டிடிஆர் வந்து கேட்டிருக்கிறான், யோ டிக்கெட் எங்கேயா சாமியார் டிக்கெட் எங்கான்னு. அவர் என்கிட்ட டிக்கெட் இல்லைப்பா, இயேசுநாதர் போக சொன்னார், நான் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கிறேன். இயேசுநாதர் போக சொன்னாரா? இப்போ உனக்கு கீழே இறங்க சொல்கிறார், இறங்கியா? டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கிறான். சத்தம் போட்டால் அவர் எப்பா இயேசுநாதர் சொன்னார், நான் இறங்கிட்டேன். செயினை பிடிச்சி இழுத்துட்டான். இழுத்து நிப்பாட்டி இறங்கியா கீழே அப்படின்னு. அவர் இறங்கி போயிட்டார். ஸ்தோத்திரம். அப்புறம் ட்ரெயின் போகிறதுக்கு பச்சை கொடி காமிப்பாங்கல்ல, பச்சை கொடி அடிச்சு சிக்னல் போனால் 1/2 மணி நேரம் ஆச்சு, ட்ரெயின் புறப்பட மாட்டேங்குது. ட்ரெயினே போகலை. 1 மணி நேரம் ஆச்சு, ட்ரெயின் போகலை. கடைசியில் ஆட்கள்லாம் இறங்கி என்னையா பிரச்சனைன்னு பார்த்தா என்ன, அப்புறம் ஜனங்கள் சொன்னாங்களாம், நீ யாரை இறக்கி விட்டியோ அவரை போய் கூட்டிகிட்டு வா, அப்போ தான் ட்ரெயின் போகும். இது சொன்னது மக்கள், புறஜாதி மக்கள். அப்புறம் டீச்சர் ஓடினானு ஓடி போய் காலில் விழுந்து, ஐயா மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்து ட்ரெயினில் ஏறுங்க. அல்லேலூயா. அப்போ தான் ட்ரெயின் போச்சு தான் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவ்வளோ ஒரு அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ஜெபத்தில் சபையை கட்டினாங்க. இன்னைக்கு ஜெபம் எதுவாக தெரியுது? மூட நம்பிக்கை. ஆமென். ஒரு அம்மா ஆராதனைக்கு வந்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. அந்த அம்மா பாஸ்டர் சொன்ன அவர் தான் ஐயா சொன்னாரா, நீ அந்த பக்கத்து வீட்டு அந்த மட்டையை தூக்கி உன் வீட்டில் போட்டு வந்திருக்கா, போ முதல்ல எடுத்துக்கொண்டு வச்சுட்டு அப்புறம் பாடினிருக்காரு. எப்படி தெரியும் இருக்கு? வெளியே வந்திருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்குதானே ஒரு தென்னை மரத்து மட்டை வெளியில் ரோட்டில் விழுந்துருக்குது. இந்த மாதிரி தூக்கி கொண்டு தான் வீட்டுக்குள்ளே கொண்டு காம்பவுண்டில் போட்டு வந்துருச்சு. என்ன அது சொன்னாரா, மட்டையை தூக்கி கொண்டு போய் அவள் வீட்டில் கொடுத்துட்டு வா, அப்புறம் வந்து ஆராதனை பண்ண பாட்டு பாடுன்னு. அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. சபை ஜெபத்தில் கட்டப்பட்டது. இன்னைக்கு ஆதி பிரதிஷ்டைகள்லாம் இல்லை, ஆதி பிரதிஷ்டைகள் இல்லை, ஜெபம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு, பாத்திரங்கள் நிரம்பும், அதை வைத்து நீ ஜீவனம் பண்ணு. எழுப்பி நிற்கலாம். இந்த சபையே ஜெபத்தில் வந்தது தான் சபை. அந்த சபை ஜெபத்தில் வந்ததானால் அது ஜெபத்தில் தான் வளரும், ஜெபத்தில் தான் காப்பாற்றப்படும், ஜெபத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஜெபம் இல்லைன்னா ஜெயமே இல்லை. அல்லேலூயா. என் அன்பு மக்களே, தினமும் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை எழும்பி எவ்வளோ நேரம் உங்களால் எழும்ப முடியுமோ. ஏன்னா இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, அதனால் நான் 2 மணிக்கெலாம் எழும்புறேன், ரொம்ப நேரம் உட்காடுறேன், பகலெல்லாம் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வயசாகிடுச்சு. என்ன உங்கள் பலத்துக்கு தக்க, உங்கள் வேலை சூழ்நிலைமைகளுக்கு தக்க உங்களால் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண முடியுமோ. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, பிசாசு போய் என்ன பண்ணிட்டான், எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் மொபைல்.
10 நிமிஷம் நமக்கு ரெஸ்ட் கிடைச்சா அந்த 10 நிமிஷம் உடனே ஜெபம் பண்ண போவோம். அந்த 10 நிமிஷம் மொபைல். ஜெபத்திற்கு என்ன இல்லை? மனசே இல்லை. சுத்தமா ஜெபம் பண்ணுவதற்கு மக்கள்கிட்ட மனமே கிடையாது. அல்லேலூயா. இதன் நடுவில் நீங்க ஜெயிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் சுதந்திரிக்க முடியும். வெளிப்படுத்தின விசுவாசம் 7 சபைக்கும் ஒரே வார்த்தையை சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆமென். நீ ஜெபத்துல ஜெயிக்கல, உலகத்துல எதையுமே ஜெயிக்க முடியாது. நீ நினைக்கலாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகள், எத்தனை பேர் இந்த காலவேளையில் நான் ஜெபிக்கணும், ஜெபம் இல்லாம எனக்கு ஜெயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்களை மூடி நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஜெபிக்கிறதற்கு ஒரு தனி இடம் இயேசுவுக்கு இல்லை. என்னை கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க, என்னை பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருந்த மாதிரி ஒரு வீடு அன்னைக்கு அவருக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க. அன்னைக்கு அவருக்கு வீடே இல்லைங்க. அவர் சொந்த வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. சரிங்களா? வீடு இல்லை. அதனால அவர் ஜெபிக்கிறதுக்கு எங்க போனாரா? வனாந்தரம். ஆனா ஒரு காலத்துல எனக்கும் பெரிய அளவில் ஒன்றும், நான் இருந்த இடத்துல பாம்பேயில் பல இடங்கள் இருந்திருக்கிறேன். ஜெபிக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் கிடையாது. நான் பாம்பேயில் இருந்த காலத்துலலாம் அங்கே ஒரு இடம் இருக்கும் காட்டுக்குள்ள. ஸ்தோத்திரம். அங்கே போயிடுவோம். என்ன, நாங்கள் அவங்க தான் பாட்டில் இருக்கும்போதும் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு ஒரு டவல் எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போயிடுவேன் ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இடம் இருக்கா? கர்த்தர் உனக்கு இடம் தந்திருக்கிற. அல்லேலூயா. நீ தனித்து ஜெபம் பண்றதுக்கு உனக்கு இடம் தந்திருக்கிற, உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபி மகனே, ஜெபி மகளே, கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நீ தேவனோடு நீ நெருங்கி வாழணும். நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவரோடு நீ பேசுற. நீ மொபைலில் உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் நீ உலகத்தோடு இடைபடுகிற. நல்ல கவனிங்க. நீ மொபைலில் நீ ஓப்பன் பண்ணி பார்ப்பியா? மொபைலில் தான் நீ இருக்கிறியா? ஒன்று பிரசங்கம் கேளு, கர்த்தருடைய செய்திகளை கேளு, உன் நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேளு. இல்லையா, போய் ஜெபம் பண்ணு. ஆமென். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் அறை கதவுகள் பூட்டப்படுவதற்கு கிருபை தாங்க. கேளு ஆண்டவர்கிட்ட. என் அறை கதவு பூட்டப்படுவதற்கு கிருபை தாரும். என் முழங்கால்கள் முடங்குவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே சபையை வஞ்சிக்கிற சாத்தானுடைய உபதேசத்திற்கு செவி கொடுத்து போகும் காலம் வரும், கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து போகும் காலம் வரும் என்று அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அது இந்த காலம்தான். என் அன்பு மகனே, மகளே, இந்த பிசாசின் உபதேசத்துக்கு ஒரு நாளும் செவி கொடுக்காதே. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. வேதம் உனக்கு என்ன சொல்லுகிறதோ அதை கேள். உன்னுடைய முற்பிதாக்கள் எதை செய்தார்களோ, ஆதி அப்போஸ்தலர்கள் எதை செய்தார்களோ அதற்கு செவி கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் அறைக்கதவை பூட்டு. தேவனுக்கும் உனக்கும் தெரிகிற மாதிரி முழங்கால் நின்று ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற உனக்கு வெளியரங்கமாய் கர்த்தர் உனக்கு பதில் தருவார். வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவார். அநேக கண்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் கடன் அடைக்கப்படும். உன் கடன் அடைக்கப்படும். ஸ்தோத்திரம். நீ ஜீவனம் பண்ணுவதற்கு சகல நன்மைகள் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம், ஜெபம், ஜெபம். முழங்கால் படியிடு, முழங்கால் படியிடு, முழங்கால் படியிடு. தேவனோடு பேசு, தேவனோடு பேசு. ஆண்டவரோடு நேரத்தை செலவிடு. உன் எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கும். உன் காரியம் ஜெயமாய் இருக்கும். உன் தோல்விகள் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபிக்கிற ஒரு சபையாய், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற மக்களாய், தங்கள் வீடுகளிலே மணிக்கணக்கில் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தாங்கப்பா. ஆண்டவரே, வீடுகள் தோறும் ஜெபம் நடக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை ஜெபத்தில் அதிகமாய் வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற நாங்கள் அதைவிட அதிகமாய் ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர்களுக்கு கிருபைகளை தார். செலுத்தப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். 100 மடங்கு திரும்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு தார்.
மாலை நடக்கிற பைபிள் ஸ்டடிகளுக்கு ஆசீர்வதித்து தார். வராமல் தடைப்பட்ட பிள்ளைகள் மாலையில் வரும்படி உதவி செய்ய தேவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் நிலைத்திருப்பதாக. ஆமென்.